பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். மேலும் இந்த மனக்குழப்பங்கள் கும்பராசி நேயர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் வருகை தரக்கூடிய சூரிய பகவான் இந்த மார்கழி மாதத்தில் செவ்வாயும் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் வருவது வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியடையும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மார்கழி மாதம் 15 தேதிக்கு மேல் இவர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய வேலை தேடக்கூடிய முயற்சிகளில் சற்று தாமதங்கள் எதிர்பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் இந்த கும்பராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்கவலைகள் அவ்வப்போது வந்து போகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப விவகாரங்கள், மருத்துவ செலவுகள் இது அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, சற்று வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் வரலாம். குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்டது. இதில் அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் கண் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்து முடிவெடுப்பது நல்லது.